தோழர்களுக்கும் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தி இந்த மாநாட்டை துவங்குகிறோம். வரவேற்புரையாற்றிய குமார் ஆசிரியர் வந்ததுடைய அவர் தான் அந்தமான் இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து வந்திருந்தாங்க. வருகை தந்துள்ள மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் TM மூர்த்தி அவர்களையும், மாநாட்டு நிறைவுரையாற்ற வருகை தந்துள்ள மாநில துணை செயலாளர் அன்பு தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களையும், மாவட்டத்தினுடைய மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஜி. லதா, மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாநாட்டுடைய கொடியை ஏற்றிவிட்டு வந்திருக்கிறோம். கொடியை ஏற்றுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் பேர் வரலன்னு நினைக்கிறேன். அந்த கொடியை தொடுவதற்கு கூட ஒரு பெருமிதம் இருக்கிறது. ஏன்னா இந்திய விடுதலை போராட்டம் நடந்த போது சொல்ல போனால் இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்ற கேட்ட முதல் கட்சியே கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு. காங்கிரஸ் ராஜாவும் ஆண்டுகிட்டோம், நாங்களும் ஒரு பக்கமா இருந்து ஆண்டுகிறோம் அப்படின்னு தொகுதியன் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து ராஜாவும் இருக்கட்டும், நாங்க பிரதம மந்திரி முதலமைச்சர் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தது. ஆனால் 1921 முதலாவதாக வெள்ளக்காரன் இங்க எந்த பொறுப்பும் இருக்க வேண்டாம், எல்லாரும் வெளியே போகணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றியது AITUC தான். 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதலாவது மாநாடு கான்பூரில் நடைபெற்ற போது இந்தியாவுக்கு தேவை முழு சுதந்திரம் என்று தீர்மானம் நிறைவேற்றி அதற்காக களமிறக்கிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல கனதளவாண்டி, பெரிய இலச்சுவாண்டாகி, பெரிய புது முதலாளி, இவங்க தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தாங்க. தொடர் நான் பேசுறதை கேளுங்க, அதுக்கப்புறம் அறிக்கை படிக்க. கல்யாணம் வீட்டுல நாதஸ்வரவாசி நீ வாட்டுக்கு நீ ஆனந்தஸ்வரவாதி, நான் பாட்டுக்கு நான் வேலை பார்க்கறேன்னு பார்க்கக்கூடாது. 2 வேலை பார்க்க முடியாது, ஒரு ஆள் ஒரு வேலை தான் பார்க்கணும். இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா பரவாயில்ல. படிக்க கனதளவான்கள் கையில் இருந்தது. அதை முதல்ல தொழிலாளிகிட்ட, விவசாய தொழிலாளிகிட்ட விடுதலை போராட்டத்தை எடுத்து சென்றது கம்யூனிஸ்ட் கட்சி தான். கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று என்று இருந்தாலும் நாம் காங்கிரஸுக்குள்ளும் இருந்தோம். காங்கிரசுடைய தலைவராக தோழர் ஜீவா இருந்தார், தோழர் பி. ராமமூர்த்தி இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளுடைய வேலை காங்கிரசுக்குள் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அதனுடைய ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய மாநாடு நடக்கும் போது இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிறத அவருடைய முழக்கத்தை காங்கிரஸ் வைக்க வேண்டும் என்று போராடுவதே அதனுடைய வேலையாகும். 1921 தொடங்கி 1929 வரைக்கும் தொடர்ச்சியாக 7 மாநாடுகளில் சண்டை போட்டு 1929 தான் இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கொண்டது. பிரிட்டிஷ்காரர் ஏற்கிறது அப்புறம் காங்கிரஸ் கட்சியை அப்போதான் ஏற்றுக்கொண்டது. டாக்கியா ஒரு தடவை பேசும்போது சொன்னார், அந்நிய பொருள் பகிஷ்கரிப்பு இயக்கம் நடக்கும், அதாவது வெளிநாட்டு துணிகள், வெளிநாட்டு பொம்மைகள் இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு எரிக்கிறதுக்கான போராட்டத்தை காங்கிரஸ் நடக்கும். காலையில அந்த துணிகளை எரிப்பாங்க, பொம்மைகளை போட்டு எரிப்பாங்க. யாரு எரிச்சாங்க அவனே உடனே கடைக்கு போய் கடையை திறந்து வச்சு அதே துணியை விற்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அது போராட்டத்திலையும் பங்கேற்போம், அதே சமயத்தில் அதை விட்டு லாபமும் பார்ப்போம் அப்படின்னு இருந்தது காங்கிரஸ் கட்சியே. அவர்கள் கையில் இருந்த விடுதலை போராட்டத்தை முழுக்க இந்தியாவுடைய சாமானிய ஜனத்திடம் கொண்டு வந்ததை என்பது கண்டுபிடித்தது. காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டில் ஒரு நாள் கூட தடை செய்யப்பட்டதில்லை. வெள்ளக்கார காலத்தில் ஒரு நாள் கூட தடை செய்யப்பட்டதல்ல. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி 1934 தொடங்கி தடையில் தான் இருக்கு. சிவப்பு துண்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க. சிவப்பு கலர்ல டிராயர் கூட போட முடியாது. வேட்டி எடுத்து பார்த்து சிவப்பு கலர்ல டிராயர் போட்டா அதுக்கு உள்ள போடுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, அல்வா சுத்தியர் எழுத முடியாது.
மார்க்ஸ் எங்கெல்ஸ் பேச முடியாது. அப்படி நிலையில் இருந்த போதும் தலைமறைவாக இருந்து ஜெயிலுக்குள்ள இருந்து இந்த கட்சியை கட்டி வளர்த்த மூதாதையர்களுடைய இன்றைய பிரதிநிதிகளாக நாங்கள் ஒருபோதும் ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக நான் பரப்புரை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்து வெள்ளக்காரன் மாசம் 60 ரூபா பென்ஷன் கொடுத்தாங்க. 1930களில் 60 ரூபாங்கிறது எவ்வளவு ஒரு காசு தெரியுமா? இன்னைக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு சமம். இன்னைக்கு 20,000 ரூபாய்க்கு சமம், அன்னைக்கு 60 ரூபாய்க்கு. வெள்ளக்காரன்ட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அவன்கிட்ட மாசம் பென்ஷன் வாங்கினோம்னா இன்னைக்கு இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் தியாகிகள் வச்சிருக்காங்க. ஆனால் அந்தமான் சிறையில் இருந்து 180 கம்யூனிஸ்டுகள் அங்கேயே மடிந்து போனார். எத்தனை சதி வழக்கு, எத்தனை ஆண்டு கால சிறைவாசம், எத்தனை துப்பாக்கி சூடு, எத்தனை வேலை நீக்கம், எத்தனை குடும்பங்கள் நிலை உணர்ந்து சீரழிந்து போயிடும். ஆனால் இந்த மக்களுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக விட்டு கொடுக்காமல் சமரசம் இல்லாமல் போராடி வரக்கூடிய கட்சி என்பது இந்தியாவில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு எதுவும். திருப்பரங்குன்றத்தில் பிறந்து வாழ்ந்தாங்க. என் பேரில் இருக்க டீங்கிறத திருப்பரங்குன்றம் தான். திருப்பரங்குன்றம் மலையாளி மூர்த்தி. முருகனுக்கு வருஷம் பூரா விழா நடக்கும். பங்குனி திருநாள் சொல்லுவாங்க. திருக்கல்யாணம், தேரோட்டம், தெப்போற்சவம், பால்குடம், காவடி, என்னென்ன விதமான விழா வருஷம் பூரா பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அவங்க தலையெல்லாம் நிறைஞ்சிருந்தது என்னன்னா முருகா 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 என்ற அரற்றல். முருகனுக்கு அரோகரா. திருப்புற பக்கம்லாம் எந்த போலீஸும் தேவையில்லை, எந்த கலவரமும் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் ஒரு மசூதி இருக்கு, கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்துல. அங்கெல்லாம் வெளியே வச்சு தண்ணி கொடுப்பாங்க. வந்துட்டு போறவங்க தண்ணி கொடுப்பாங்க. இப்பதான் தண்ணி கொடுக்கறதா, முன்ன நீர் மோர்னு கொடுப்பாங்க. அது மோர் மாதிரி தான் இருக்கும். நீர் மோருங்கிறது இப்ப வெறும் நீர் நிறையாவும் மோர் கொஞ்சமா ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட மோராகவே இருக்கு கொடுப்பாங்க. எந்த விதமான கலவரம், எந்த சச்சரவும் கிடையாது. கோவிலடியில வீடு, குடும்பத்தோட கோயிலுக்கு போகும்போது சின்ன குழந்தையில நானும் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். முருகன் முன்னாடி அப்படி கையை கூப்பிட்டு நின்னாங்கன்னா கண்ணு மூடி இருக்கும், வாய் மனமான என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். கண்ணுல இருந்து தண்ணி ஆறா ஓடும். 15 நிமிஷம் 20 நிமிஷம் நின்று அப்படியே வணங்கிட்டு அவன் மனசார பிரார்த்தனையை சொல்லிட்டு போவாங்க. இது முருகன் பக்தி, இது இறை பக்தி. அவர்களுடைய பக்தியில் எந்த விதமான மாசு மருதையும் நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த விழாக்களில் எல்லாம் யார் கதாநாயகன்? போஸ்டர் அடிச்சது இல்லை, பேனர் வச்சது இல்லை. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்களே, அவர்களுடைய கதாநாயகன் யார்? அந்த விழாக்களுடைய கதாநாயகன் யார்? முருகன் தான் கதாநாயகன். ஆனா நேற்று நான் திருப்பரங்குன்றத்திலும் மதுரையிலும் ஒட்டி இருக்கக்கூடிய போஸ்டர் எல்லாம் பார்த்தேன். தமிழ் கடவுள் முருகன், மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், இந்த 4 பிரிஞ்சு போனா பாலை அப்படின்னு 4 வகையாக நிலத்தை பிரித்து வச்சிருந்தான். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு தலைவன் வச்சிருந்தான். மலையும் மலை சார்ந்த இடமுமாக இருக்கக்கூடிய குறிஞ்சிக்கு தலைவராக சேயோன். அந்த தமிழ் கடவுளை, இந்த தமிழ் கடவுளை அவன் வேளாண் மாநாடு நடக்குது. தமிழே தெரியாத மண்டான இவ்வளவு செய்திகளை போட்டுட்டான். அந்த முருகன் மாநாடு போஸ்டர்ல முருகன் படமே இல்லை, முருகன் படம் இல்லை. அப்ப அதோடைய நோக்கம் என்ன? நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ராமேஸ்வரத்துல நான் வந்தேன், காலையில 8 மணிக்கு போட்டுருந்தாங்க, வந்துட்டேன். 10 மணி வரைக்கும் திறக்க மாட்டேங்கிறாங்க. 6 படை வீட்டுக்கு செட்டிங் போட்டு வச்சிருக்காங்க. அந்த செட்டிங்கை போய் பார்க்கறதுக்கு 6 படை வீடுக்கு பதிலாக ஒரு இடத்துக்கு போய் பார்த்துக்கலாம். நம்ம அது முருகன் அங்கேயே இருக்கும். பத்மாசுரன் தான் முருகனுக்கு எதிரி. பத்மாசுரன் கையில வேறு வச்சிருந்தான்னா அவன் முருகன் ஆயிடுவானா?
நீங்க பத்மா சொல்றீங்க, இவன்ட்ட முருகன் இருப்பான்னு நினைச்சு வர்றாரு. இந்த ஸ்டீரை திறக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க 4 மணி நேரமா நிக்கிறோம். அந்த அம்மா பேட்டி கொடுக்குது, ராமேஸ்வரத்துக்கு வந்தவங்க. இந்த அம்மா முருகனுக்காக வந்தது. அவன் எதுக்கு திறக்கிறான்? அவன் மாநாடு தொடக்கி போட்டோ எடுத்து இப்படி பேர் நிக்கிறாங்கன்னு காமிக்கிற வரைக்கும் அவன் முருகனை காமிக்க மாட்டான். ஏன்னா அது முருகனுக்காக நடத்தப்பட்ட மாநாடு அல்ல. இந்த ஆட்டுக்கு முன்னாடி அகத்தி கொலை காமிச்சு போட்டே இருந்தாங்கன்னா பின்னாடி ஆடு போகும். அந்த மாதிரி முருகனை காமிச்சு தமிழ்நாட்டு மக்கள் பின்னாடி வருவாங்களா பார்க்கிறான். ராமனை வச்சு அங்க அபகலப்படுத்தினான். ஆனா ராமர் கோவில் கட்டிய அயோத்தியிலேயே பிஜேபி தோத்துக்குச்சு. இங்க கர்நாடகாவில் பஜ்ரங் பலி அப்படின்னா பிரதம மந்திரி சொன்னாரு, ஓட்டு கொடுப்பது பஜ்ரங் பலின்னு சொல்லிக்கிட்டே ஓட்டு போடு. நான் பஜ்ரங் பலி அவரை கைவிட்டுருச்சு, அங்க தோத்துக்கிட்டான். சபரிமலையில பெரிய போராட்டம் நடத்தினான். சபரிமலையை காப்போம், இந்த கம்யூனிஸ்டுகளிடமிருந்து காப்போம்னு போராட்டம் நடத்தினான். சபரிமலை இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கூட அவனால ஜெயிக்க முடியல. இப்ப முருகனை கையில் எடுத்திருக்கான். ஏன்னா தமிழ்நாட்டு ஜனங்கள்லாம் போயிடுவாங்க என்ற எண்ணத்தோடு. இப்ப இவ்வளவு பெரிய அபாயம் சும்மா தேர்தலுக்காக நேருக்கு நேரம் போட்ட சண்டை கிடையாது. ஏன் அரசியல் இது, ஓ அரசியல் இது, வா எந்த அரசியல் சரின்னு ஜனங்கள்கிட்ட கேட்போங்கிறது கிடையாது. நம்முடைய ராமாயணத்துல வரும், ராமன் இந்த இந்திரஜித்து அப்படிங்கிறவனோட சண்டை போடுவான். அந்த இந்திரஜித்து உருவமா நின்று சண்டை போட மாட்டான். ஏன்னா அவன் அருவம் எடுத்துருவான். அதாவது அருவம் எடுத்துருவான்னா அவன் இருக்கிறது தெரியாது, ஆனா சண்டை போடுவான். ஆள் இருக்கிற எங்க இருக்கிற ஆளுன்னே தெரியாதவன் சண்டை போட்டா எப்படி இருக்கும்? இப்ப நாம் அருவங்களுடன் சண்டை போட்டுக்கொண்டு அரசியலை பேசிக்கொண்டு முருகனை காப்பாது. முருகன் நம்மளை காப்பாற்றுவோம். முருகனையே நம்ம காப்பாற்றுறதுன்னா அப்ப நம்ம முருகனை விட மேலானவனா? இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் பிரிக்கணும். அப்புறம் இந்துக்களை உயர் ஜாதிக்காரன், பிற்படுத்தப்பட்டவன், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள் பிரிக்கணும். ஜனங்களை பிரித்து பிரித்து கூறாக்க வேண்டும். இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று பேசுகிற, அதற்காக செயல்படுகிற நாம் இங்கே ஒவ்வொரு ஊரில் இருக்க மனுஷனும் சாதியாலும் மதத்தாலும் பிரித்து பிரித்து எறிய வேண்டும் நிற்கிற அவனுங்க. அப்ப நம்ம முன்னாடி எவ்வளவு பெரிய கடமை காத்திருக்கு.